ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பேபிஸ் யூஸ் பண்ணக்கூடிய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்டன்ட் செயின் வித் இயரிங் செட்டோட வரக்கூடியது. ஸோ இந்த செட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 50,000 மேல வரக்கூடியது. ஸோ இது கோல்டோட வெயிட் பாத்தீங்கன்னா 5 கிராம் 6 கிராம்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வெயிட் கூட நம்மளுக்கு ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த மாதிரி ஃபுல் செட்டோட இந்த மாதிரி பென்டன் செயின் வித் இயரிங் செட்டோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 50,000 மேலே வச்சிருக்காங்க. அதோட அதிகமான லேக்ஸ் கணக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டோட பியூரிட்டி பார்த்தீங்கன்னா 18 கேரட்ல வரக்கூடிய கோல்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா டைமண்ட் ஜுவல்ஸ்க்குமே 10% வேஸ்டேஜ் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் வேஸ்டேஜ் 10% தான். ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேபிஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸ் வெரைட்டிஸ் தான். இதில் ஃபுல்லாமே டைமண்ட் ஸ்டோன் ஒர்க்கால ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 lakhsக்கு மேலே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். பேங்கிள்ஸோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே தான் வருது. ஏன்னா கோல்டோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 13 கிராம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள்ஸோட கோல்டோட வெயிட் மட்டுமே 13 கிராம்ஸ்ல வரக்கூடியது. அது போக ஸ்டோன்ஸ் வச்சு ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டோன்ஸ் கூட அவ்வளோ ப்ரைஸஸ் எக்ஸ்பென்சிவாக போயிட்டே இருக்கும். ஸோ பேங்கிள்ஸோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 lakhsல வரக்கூடியது. ஸோ இதுல நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதில் நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் லுக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன்ல வரக்கூடிய டிசைன்ஸ் வருது. தள்ளி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அளவு டைமண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 2 lakhsல வரக்கூடிய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா 8 to 10 years வரைக்கும் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வரக்கூடியதான். 1.5 lakhsல வருது. ஸோ நம்ம ஜிஎஸ்டினா நம்ம கால்குலேட் பண்ணும் போது மேக்ஸிமம் 2 lakhs கிட்ட வந்துடும். ஸோ ஸ்டோன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸஸ்மே இன்க்ரீஸ் ஆகும். அதோட கோல்டு வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நார்மல் கோல்டு ரேட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. ஸோ நார்மல் கோல்டு ரேட்டை விட இது கம்மியாக தான் வரும். இந்த பர்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா 40,000 மேலே வரக்கூடியது. ஸோ சென்டரில் மட்டும் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட கோல்டு மட்டுமே 4 கிராம்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 கேரட் கோல்டு தான். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கூட என்ன கோல்டு ரேட் வாங்கணும் அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு, நல்ல பியூரிட்டியான டைமண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 35,000ல வரக்கூடிய கலெக்ஷன். ஸோ சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஸோ இதுலேயே பாருங்க எவ்வளோ மைனூட்டான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. இது 30,000ல இருந்துச்சு. கோல்டு மட்டுமே 3 கிராம்ஸ்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் மட்டும் டைமண்ட்ஸ் வருது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைஸஸ் வைஸ் டைமண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரேட் டிஃபர் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது அக்யூரேட்டான ரேட்டை. ஸோ அப்ராக்சிமேட்டான ரேட்டை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிற ரேட்லேருந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நெத்திச்சுடி கலெக்ஷன்ஸுமே அதிகமான வச்சுருக்காங்க. இது 75,000ல இருந்துச்சு. அவ்வளோ மைனூட்டான டைமண்ட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ்ல வரக்கூடியது. வேஸ்டேஜ் 10% தான். 18 கேரட் கோல்டில் வரக்கூடியது. இதோட கோம்போவா எடுக்கும்போது நம்ம கோல்டு எந்த மாதிரியான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே டைமண்ட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ ஸ்டோன்ஸோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸஸ்மே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற செட் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வெரைட்டிஸில் வரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakhsக்கு மேலே வரக்கூடியது தான். பெரிய பெரிய டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே 18 கேரட் கோல்டில் வரக்கூடியது தான். ஆஸ் யூஸ்வல் 10% வேஸ்டேஜ் வரும். ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் கோல்டு ரேட்டை விட 18 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இதில் பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் தான் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் கோல்டு ரேட்டை விட இந்த 18 கேரட் ரொம்பவே கம்மியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற நெக்ஸ்ட் செட்மே பார்த்தீங்கன்னா 2 lakhsல வரக்கூடியதான். ஃபுல்லி ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடல்ட்டும் யூஸ் பண்ணலாம், கிட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அடல்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கு கொஞ்சம் பார்வையாகவே தெரியும். நல்லா மைனூட்டான டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டைமண்ட்ஸோட சைஸஸ் பெருசாக ரேட்ஸுமே டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 2 lakhsல வரக்கூடியது தான். ஸோ இதோட கோல்டு பியூரிட்டி பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டில் வரக்கூடியது. வேஸ்டேஜ் 10% தான். இந்த நெக்லஸ்க்கு 16 கிராம்ஸ் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டோட வெயிட் ப்ளஸ் டைமண்டோட வெயிட் வச்சு தான் ப்ரைஸஸை கால்குலேட் பண்ண முடியும், அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஸோ அது மட்டும் இல்லை, சிம்பிளாக வரக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன அளவில் வரக்கூடியது தான்.
ரேரப்பா வரும். 10,000 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சைசஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வெயிட் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனுடைய கோல்டு பாத்தீங்கன்னா 1 கிராம்ல இருந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 1 கிராம்க்கு கீழேயும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேல உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50,000 to 20,000ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டான டைமண்ட் ஸ்டோன்ல 2 or 3 கலெக்ஷன்ஸ் வர மாதிரியான ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன்ல உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே 10,000ல ஸ்டார்ட் ஆகி 50,000 வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் தான். கிட்ஸும் யூஸ் பண்ணலாம், அடல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இயரிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர் டிசைன் மிக்ஸ் பண்ண மாதிரியான பேட்டர்ன்ஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா மைனூட்டான டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 to 5 கிட்ட கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன்ஸ்ல வருது. இதனோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 to 50,000 வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் 10,000ல வரக்கூடிய கேட்டகரி தான். நல்லா மைக்ரோ மாதிரி இருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 10,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. பேபிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அடல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரேல உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50,000ல வரக்கூடியது நல்லா பெரிய பெரிய டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 6 அந்த மாதிரியான டைமண்ட் ஸ்டோன் ஒர்க் இன்க்ளூட் ஆகுது. இதோட கோல்டு வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராம்ஸ் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சுமே ரேட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது மாதிரி பர்ஸ்லெட்ஸ் கலெக்ஷன்ஸ்லேயே வச்சிருக்காங்க. இது பேங்கிள்ஸ் டைப்ல வரக்கூடியது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000ல வரக்கூடியது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9 கிராம்ஸ் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 கேரட்ல வரக்கூடிய கோல்டு தான். வேஸ்டேஜ் 10% பிளஸ் ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருக்கும். மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. பிகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல மட்டும் பெரிய கிரீன் எமரால்ட் ஸ்டோன் ஒர்க் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000ல வரக்கூடிய கேட்டகரி தான். ஃப்ளவர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பேங்கிள்ஸ் மாதிரி வரக்கூடிய பர்ஸ்லெட் கலெக்ஷன்ஸ். ஸோ இதுவுமே 18 கேரட் கோல்ட்ல வரக்கூடியது தான். ஸோ இந்த பர்ஸ்லைட்ல 10 கிராம்ஸ் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. 18 கேரட்ல வரக்கூடியது தான். 10% வேஸ்டேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இயரிங்ஸ் பேட்டர்ன்ல கொஞ்சம் ஃபேன்சியா வரக்கூடிய கலெக்ஷன். ஸ்டார்டிங் ப்ரைஸஸே பார்த்தீங்கன்னா 12,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருக்கக்கூடியது. டெய்லி வேர்க்கு ரொம்பவே ஆர்ட்டா இருக்கும். ஆஃபீஸ் கோயிங், காலேஜ் கோயிங், கிட்ஸ்க்குலாம் வேர் பண்றது கொஞ்சம் சிம்பிளான கலெக்ஷன்ஸ்ல வரக்கூடியது தான். ஸோ இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 12,000 13,000க்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக வரக்கூடிய டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்க, ஃபிஷ் பேட்டர்னில் வரக்கூடியதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 14,000ல வரக்கூடியது. ஸோ அவ்வளோ மைனூட்டான டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஃப்ளவர் பேட்டர்னில் பெரிய ஒரே ஒரு டைமண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 15,000ல வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 to 16,000ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். ஸோ இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000லேருந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்க, டால்ஃபின் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மைனூட்டான டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000ல இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, பேபிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்ல அவ்வளோ வெரைட்டிஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேபிஸ்க்கு 12,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 years 10 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நியூ பார்ன் பேபி கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெட்டி பேர் போட்ட மாதிரியான ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ மைனூட்டான டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட் அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸஸ்மே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைக்ரோ டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டை வச்சு தான் நம்ம ப்ரைஸஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறணும். ஸோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட் ரேட் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்ல அவ்வளோ வெரைட்டிஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ மைனூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ மைனூட்டான டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ஃபுல்லாமே டைமண்ட்ஸ் வர மாதிரி டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிளான கலெக்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான டைமண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்க, டெடி பேர் போட்ட மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனாமல் ஃபினிஷிங்ல இருக்கு, எனாமல் இல்லாமல் வச்சிருக்காங்க. ஸோ இதோட கோல்டு வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராம்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ல வரக்கூடியது. இந்த மாதிரி மிக்கி மவுஸ் கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ பேபிஸ் எப்படி லைக் பண்றாங்களோ அந்த மாதிரியான கான்செப்ட்ல நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இது பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெட்டட் ஃபினிஷிங்ல ஒரு ஃப்ளவர் மட்டும் சைட்ல இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் வருது. அது மட்டும் இல்ல, கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய பட்டைன்னு சொல்லுவாங்க, பட்டை இயரிங்ஸ்னு மேலே மட்டும் கொஞ்சம் பட்டையா இருக்கும், அதுல ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்கு. இதெல்லாம் அரௌண்ட் 20,000 25,000ல வரக்கூடிய ரிங்ஸ் கலெக்ஷன். ஸோ அதுலேயே கொஞ்சம் ஃபேன்சியாக வேணா இந்த மாதிரியான ரிங்ஸ் நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் ஸ்டோன்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் 1 கிராம் கோல்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்ல வரக்கூடியது. பேபிஸ்க்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஆப்டா இருக்கும். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸஸே பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே வரக்கூடியது தான். ஸோ டைமண்ட்ஸோட ஸ்டோன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸஸ்மே இன்க்ரீஸ் ஆகும். இதோட கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா 18 கேரட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டோட ரேட் நார்மல் கோல்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி தான். பட் இயரிங்ஸை பொறுத்த வரைக்கும்
ஒரு 2 கிராம்ஸ் 1 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டோட ரேட்டுமே கம்மியாக தான் வரும். டைமண்ட்ஸோட வெயிட்டை பொறுத்துமே ப்ரைஸஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நான் இந்த vlogல சொல்லியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸ்லேருந்து லேக்ஸ் கணக்கில் வச்சு அதிகமான கலெக்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார் பேட்டர்னில் ரவுண்ட் ரிங்ஸ் மாதிரி இல்லை இந்த மாதிரி லேயர் டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ இது ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸஸ் வைஸ்மே மைக்ரோ சைஸஸ்லேருந்து பிக் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரியான பேபிஸ் இயரிங்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா செட் டைப்பில் வரக்கூடிய லாங்கான இயரிங்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000-30,000 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 18 கேரட் கோல்டு மட்டும்தான் டைமண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. 10% வேஸ்டேஜ் வரும், ப்ளஸ் GST பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைமண்ட்ஸ் சைஸஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் பொறுத்து ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த இயரிங்ஸில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 கிராம்ஸ் கீழே தான் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால 3,000-4,000 தான் வரும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 650 கிராம்ஸ் மட்டும்தான் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான அதிகமான பேபிஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே டைமண்ட்ஸில் அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.